இன்னும் 1 மணி நேரம் போச்சுன்னா அடுத்த நாளே இருக்கு. அதுக்குள்ள ஏதாச்சும் படிச்சு முடிச்சிடலாம். டேய் வாடா, என்னடா பண்ணிட்டு டேய் அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படியே ஆன்லைன் வந்துட்டாங்கடா. வாடா வந்து ஹாய் சொல்லுடா. டேய் இன்ஸ்டாவில் ஸ்டோரி போட்டு எவ்வளோ நாள் ஆச்சுடா? ரீல்ஸ் பார்க்க டைம் ஆகிடுச்சு, நீ என்ன இன்னும் பைபிள் பார்த்துக்கிட்டு இருக்க? ஜீசஸ் அன்பானவர்டா, பைபிள் ரீட் பண்ணலன்னா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. என்னது ஆவடியில் சிக்கன் பிரியாணியில் டைனோசர் கறி கலந்துட்டாங்களா? இந்த ஃபுல் வீடியோட லிங்கை கீழே கொடுத்துருக்கேன், மறக்காம பாருங்க. நான் பைபிள் படிக்கிறேன்னு தெரிஞ்சோடனே மோப்பம் பூச்சின்னு வந்துடுச்சிங்க மூணும். எங்க என்ன வரணும்னு தெரியல. நான் கரெக்டாக பைபிளை திறக்கும் போது தான் வந்துடுவானுங்க. டேய் ஆக்சுவலி நான் இன்னைக்கு பைபிள் படிக்கலாம் வரலடா, சும்மா இண்டெக்ஸ் பேஜை மட்டும் படிக்கலான்னு வந்தேன். இந்த இண்டெக்ஸ்ல என்ன போட்டுக்குது? த ஹோலி பைபிள், ஜெனிசஸ், எக்ஸோடஸ், லெவிட்டிகஸ், நம்பர்ஸ், டியூட்ரோனமி. பாப்புட்டாங்களா? ஐயோ திருப்பி வரானுங்களே. மேத்யூ, மார்க், லூக், ஜான், ஆக்ட்ஸ், ரோமன்ஸ் 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 3 கொரிந்தியர் 4 கொரிந்தியர் 5 கொரிந்தியர் 6 கொரிந்தியர் 7 கொரிந்தியர் 8 கொரிந்தியர் 9 கொரிந்தியர் 10 கொரிந்தியர் அப்பா வெளிப்படுத்தின விசேஷம். அப்பா ஒரு வழியா போயிட்டானுங்கடா விடுங்க. இப்பயாச்சும் இந்த பைபிளை படிக்கலாம். நம்ம 6 நாளா படிச்சுருக்கிறேன், இன்னும் இந்த ஃபர்ஸ்ட் பேஜே நான் தாண்டல. ஆண்டவர் 6 நாள்ல இந்த உலகத்தையே படிச்சிட்டாரு, ஆனா நான் 6 நாளா இந்த ஒரு பேஜை கூட படிச்சு படிக்கல. இனி எப்படியாச்சும் படிச்சிடணும். டே 5 டே 6 முடிச்சிட்டோம். ஓகே, டே 6ஓட எண்டிங்ல இருக்கும். அப்பொழுது தேவன் சில களிமண்ணை எடுத்துக்கொண்டு ஆண்டவரே எங்க ஆண்டவரே இருக்கீங்க. ஆண்டவரே ஆண்டவரே பண்றீங்க. நீங்க ஏன் ஆண்டவரே இந்த வேலையை செஞ்சுன்னு இருக்கீங்க? இன்னும் வேலைக்காரங்க இருக்கிறோம். ஆண்டவரே என்கிட்ட சொல்லியிருந்தா பண்ணியிருப்பாங்க. நீங்க ஏன் ஆண்டவரே பண்றீங்க? என்ன வேலைங்க? நான் மனுஷனை படிச்சுட்டு இருக்கேன். இந்த மண்ணில் இருந்து தான் இந்த மனுஷனை உருவாக்க போறேன். எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த செஞ்சுட்டு இருக்கவே. இந்த பார்த்தல அந்த பறவை, அந்த விலங்கு, இந்த மரம் எல்லாம் யாருக்கு? இந்த மனுஷனாவே இந்த தோட்டத்தை இவ்வளவு தான் கட்டிக்கிறேன். எதுக்கு? டூரிஸ்ட் ஸ்பாட் ஆகிருக்குயா? இந்த மனுஷனுக்காக இந்த மனுஷனுக்காக தான் இந்த தோட்டத்தெல்லாம் செஞ்சேன். வெளியே எங்கேயும் போயிடக்கூடாது. என் பிரச்சனத்தையே இருக்கணும். நான் என் கூட இருப்பேன். சாயந்தரம் வேலை இருந்துச்சுன்னு வச்சுங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த மனுஷனோட இருக்கவே. இது எனக்கு ரொம்ப பிடிச்சவன். என் பிடிச்ச விஷயத்த நான் என் கையாலே செய்வேன். நம்ம போயிட்டு வரதுலாம் 1 வருஷம் படிச்சுட்டாண்டா. வாங்க பாய்ஸ், நம்ம நோட்டிஃபிகேஷன் அடிச்சுட்டாலும். டேய் என்ன ஓடுங்கடா. டேய் நான் இன்னும் 1 வருஷம் கூட படிக்கலடா. டேய் ஆண்டவர் கோச்சு பாருடா, ப்ளீஸ்டா என்ன ஓடுங்கடா. ஆட்டுக்குட்டி செல்ல குட்டி பூச்சி குட்டி என்னோட தொலைஞ்சு போன ஆட்டுக்குட்டி. டேய் இது நல்லா இருக்கு. ஆட்டுக்குட்டி செல்ல குட்டி பூச்சி குட்டி என்னோட தொலைஞ்சு போன ஆட்டுக்குட்டி. ஐயோ அன்னைக்கு படிச்சதாண்டா, அதுக்கப்புறம் பைபிள் பக்கம் கூட வரலையே. இப்பயாச்சும் உட்காந்து எப்படியா அந்த ஜெனிசிஸை படிச்சிடலாம். என்னடா ஜெனிசிஸ் இவ்வளோ பெருசாக இருக்குது? பேசாம நான் எக்ஸோடஸ் போயிடுறேன். அதில் தான் ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்ச கதையாக இருக்குது. இந்த மோசை கடலை பிறந்த கதைலாம் இருக்கும், அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். அப்போ தான் நம்ம எப்படியாச்சும் எக்ஸோடஸ் சேர்த்து முடிப்போம். அப்பொழுது தேவன் மோசேயிடம் ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட சொன்னாராம். மோசே நான் சொன்னது என்ன பண்ணுறேன்? அந்த ஜனங்க இந்த வனாந்தரத்துல கொஞ்ச நேரம் ஸ்டார்ட் பண்ண சொல்லு. என்ன பண்ணேன்? அவங்களோட கூடாரத்தில் அப்படியே ஒன்னொன்னா கட்டு மோசே. ஃபர்ஸ்ட் யூதா, அப்புறம் தான், நப்தலி, செபுலூன். ஓகே, அப்படியே லைனா ஒரு சர்க்கிள் மாதிரி அப்படியே சுத்தி கட்டணும். சென்ட்ரலா ஸ்பேஸ் விட்டு சுத்தி அவங்க கூடாரத்தை கட்டணும். ஏன்னா சென்ட்ரல் கடவுள். எனக்கு ஒரு செம்ம ஐடியா வந்திருக்கு. இவங்களுக்கு தண்ணி பிரச்சனை தான் அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஏன் நம்ம சென்ட்ரல் ஒரு பெரிய கிணறு தோண்டிட்டு அந்த கிணறுல இந்த தண்ணி பிரச்சனை சால்வ் பண்ணிட்டா பிரச்சனை சால்வ்ல. ஓ இந்த சின்ன ஜனம் தண்ணி தானே அவங்க நம்மளே சென்டரில் கிணறு விட்டா அவங்க தண்ணி பிரச்சனை இருக்காதுன்ற. சென்டரில் கிணறு விட்டு இங்கேயே அவன் குடும்பம் நடத்திட்டா யாரா காணாதுக்கு போவா? ஓ ஆமாம், கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோங்க. மோசே நான் சொல்றது தெரியல கேளு மோசே. யார் சொல்றது கேட்காத. நீ சுற்றி அந்த ஜனத்தை கட்டுவ, அப்புறம் நீ கட்ட போற அந்த ஆசிரியர் கூட பத்தியா அதை எடுத்து வந்து அப்படியே சென்டரில் வைக்கிற என் பிரசனை இருக்கும் பத்தியா அந்த ஆசிரியர் கூடாரம் அது அப்படியே இவங்க மத்தியிலே. ஆண்டவரே இவனுக்கு மத்தியிலே ஆண்டவர் இருக்க போனீங்க பாவீங்க ஆண்டவரே.
பின்னாடி சுத்துறாங்க ஆண்டவரே. பாவிகள் இவங்க மத்தியில இருக்க வேணுங்க. இவங்க கூட சஞ்சரிக்க விரும்புறீங்களா? இவங்க கூட யோ நான் சொல்ற புரிஞ்சுக்கியா? இவங்க யாரு? அவங்க என் ஜனாயா இவங்க. இவங்க தேவன். நான் போய் ஏதோ ஒரு மலை மேலே இருந்துட்டு என் பிரச்சனை எடுத்துட்டு போய் ஏதோ ஒரு மலை மேலே வச்சுட்டு நீங்களாம் அங்கே வாங்க நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு போறேன்னு வச்சியா? என் பிரச்சனை உங்க கூட இருக்கும்டா. நான் இவங்க மத்தியில் இருப்பேன். நான் இவங்க தேவன். நான் என் கூட இருந்தா என்னை தேடி வருவான்ல. நான் இங்கே இருந்தா தானே பிரச்சனை. நான் இவன் கூடவே இருந்தா என்னை தேடி வருவான்ல. இங்கே ஆண்டு தான் நம்மளை காப்பாத்தினாரு எகிப்துலேருந்து. இவர் பிரசவத்துல கொஞ்ச நேரம் இருக்கிறான்னு வருவானுங்களே. சரி அந்த வழியா போகும்போதாச்சும் என்னை வந்து பார்த்துட்டு போவானுங்களே. என் பிரசவத்துல தங்குவானுங்களே. அதனாலதான் என் பிரசவம் இவங்க கூட இருக்கும். மோசே நீ எங்கேயும் கேட்காது மோசே. அந்த ஆசிரியர் கூட பெற்று சென்டர் கட்டு இவங்க யாரும் வந்தாலும் நான் இவங்க கூட தான் இருப்பேன். இது ஏன் ஜனம்? ஒரு வாரத்துல ஜெனிசிஸ் முடிச்சுட்டு எக்ஸோடஸ்க்கே போயிட்டான்டா. நம்ம இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கோம்? டேய் பாய்ஸ் வாங்கடா, அவனை போய் தடுத்து நிறுத்தலாம். இருங்கடா, நான் ஒரு 4 ரீல் அனுப்பி விடுறேன். டேய் யூடியூபே இன்னைக்கு யாருமே வீடியோ போடலையாடா? டேய் வாட்ஸ்அப்பே என்னடா இன்னைக்கு யாருமே எனக்கு மெசேஜ் பண்ணலையாடா? இவனா முதல்ல யாரையும் மெசேஜ் பண்ணது இல்லையா? இவனையா ஒருத்தர்கிட்ட இப்படி மெசேஜ் பண்ணி சாட்ட ஆரம்பிச்சுடுறேன். நம்ம என்ன பண்ணலாம்? 50% டேட்டா ஓவர் நீ மெசேஜ் அனுப்பலாம். அதை பார்த்தாச்சும் நம்ம பக்கம் வருவான்ல. வந்துட்டானா தூக்குங்கடா அவனை. நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஜெனிசஸ்லாம் ஃபுல்லா படிக்கலடா. எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு இப்போதான் எக்ஸோடஸ் வந்தேன். முடிச்சு போகடா. இப்படி செங்கடல மோசே கடந்தாரோ அதே மாதிரி தான்டா ஒவ்வொரு கதையா கடந்து தான்டா இங்க வரேன். தயவு செஞ்சு புரிஞ்சு போகடா. என்ன ஒரு அதிகாரமாச்சும் படிக்க விடுங்கடா. அம்மா என்னமா பண்ற? சீக்கிரம் லட்சம் கட்டி விடுமா. பேக் எடுத்துக்கிறேன், சிமெண்ட் பாக்ஸ் எடுத்துக்கிறேன், ஐடி கார்டு எடுத்துக்கிறேன். சூப்பர் பாலிஸ் போட்டாச்சு. இன்னைக்கு சீக்கிரம் ஸ்கூலுக்கு போயிட்டு கிளாஸ் காலியாக இருக்கும்போது கிரிக்கெட் விளையாடலாம். ஐயோ நம்ம இன்னும் இந்த பைபிளை படிச்சு முடிக்கலையே. கிளாஸுக்கு போகலாமா? பைபிள் படிக்கலாமா? சே கொஞ்ச நேரமாச்சு பைபிள் படிச்சுட்டு போகலாம்டா. அப்போதான் ஆண்டவர் நம்மள ஆனுவலில் பாஸ் ஆக்குவார். ஆண்டவரே நம்ம நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டோம் ஆண்டவரே. ஆனால் யாரும் உங்கள் பிரச்சனைக்கு வந்த மாதிரி தெரியல ஆண்டவரே. இப்போ என்ன ஆண்டவரே பண்ணுறது? கேவலம் அந்த பாவத்தை பின்னாடி போயிட்டு உங்கள் பிரச்சனைக்கு வராமல் போயிட்டாங்க ஆண்டவரே. ஆண்டவரே நிறைய ப்ராஃபிட்ஸ் அனுப்பிட்டோம் ஆண்டவரே நம்ம. ஆனால் யாரும் உள்பட்ட ஆண்டவர் தெரியல. இனிமேல போகலாம் நாங்கள் 2 பேர் வந்து யாராவது ஒருத்தர் தான் இருக்கோம். நீங்கள் சொல்லுங்க ஆண்டவரே. நான் போகிறேன் ஆண்டவரே. ஏசு என் மகனே வாப்பா. என்ன டாடி? மகனே இந்த மனுஷன் இருக்காங்களா? எனக்கு என்ன பிடிக்கும்னு நினச்சேன். கட்சியில் பார்த்தா அந்த பாவம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பாவத்தில் மாட்டிக்கின்னு ரொம்ப கஷ்டப்படுறான். இந்த பாவம் தான் இவன் மறுபடியும் என் பிரச்சனைக்கு வரத்துக்கு தடையா இருக்கு. இதோட ரொம்ப கஷ்டப்படுறான் அவன். என்ன பண்ணு? கீழே போய் இந்த பாவத்தோட ஃபைட் பண்ணு. அவன் தனியாக போடுற இந்த பாவத்தோட நம்ம போகலாம், நம்மளோட ஹெல்ப் பண்ணலாம். நீ கீழே போய் இந்த பாவத்தோட ஃபைட் பண்ணி நீ ஜெயிக்கலாம் போன. நீங்கள் கவலைப்படாதீங்க. அதான் நீங்கள் என்கிட்ட சொல்லிட்டீங்களே, நான் வந்துட்டல, நான் பார்த்துக்கிறேன். தேங்க்ஸ் சார். ஒரு நிமிஷம் என்ன வரும்? நீ பாரு இந்த பேப்பரை கீழே திரைசேலைன்னு ஒன்று இருக்கும் இந்த தேவாலயத்தில். அது என்ன பண்ணு? இப்போ நான் இந்த பேப்பரை கிழிச்ச மாதிரி அப்படியே கிழிச்சு விட்டு. ஏன்னா அதுதான் அவங்கிட்ட வரத்துக்கு தடையா இருக்கு. இனிமே யாராவது கோயில் டெம்பிள்னு சொல்லுவாங்களா? இனிமேட்டு பேர் சர்ச். இவங்க மத்தியில் நான் இருப்பேன், இவங்க என் கூட இருப்பாங்க. பொறுப்புல எந்த தடைக்கும் இடம் இல்லை. டேய் இப்போ என்னடா பண்ணலாம்? அதுதான் நான் இருக்கேனே. டேய் எனக்கு ஒரு சான்ஸ் தாங்கடா. இவனுக்கு சமைக்கவும் தெரியாது, இவன் சமைக்கவும் போகிறதில்லை. இவன் தலைக்கீழே நின்னா கூட இவனுக்கு சமைக்கவே வராது. ஆனால் வெறும் குக்கிங் வீடியோஸ் மட்டும்தான் பார்ப்பான். இப்போ அனுப்புகிறேன் பாருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம டைனோசர் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஆனா பாவி ஆதாமியவாள் ஏமாத்துற மாதிரி என்னையும் சாப்பாடு வச்சா ஏமாத்திட்டீங்களா? என்ன கொஞ்ச நேரமாச்சும்
படிச்சிருக்கீங்களா? இந்த நாள்ல ஒரு வாக்கியம் பைபிள் படிச்சீங்களா? ப்ரோ அட்லீஸ்ட் திறந்தாச்சும் பார்த்தீங்களா ப்ரோ? இதுக்கு தான் நான் இருக்கேன் யூஎஸ்எல் பைபிள் ஆப். டேய் இன்னைக்கு பைபிள் படிச்சா ப்ரோ இவன் தான் ப்ரோ காரணம். தம்மா துண்டு ஆப் நீ உன்னை எப்படி காலி பண்ற பாரு. டேய் பாய்ஸ் இன்னைக்கு எல்லாரும் ஒரு அப்டேட் விடுங்க. நம்ம வீடியோ அப்டேட்ல அவன் ஃபோன் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகி நம்மளை இன்ஸ்டால் பண்ணணும்னா இவனை அன்இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லுங்கடா. சே ஓல்டு டெஸ்ட் மட்டும் ஒழுங்கா படிக்கல, நியூ டெஸ்ட் மட்டும் ஒழுங்கா படிக்கல. இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் பச்சினா ஆண்டு ஏமாத்துறீங்க. ஐயோ இப்படியே போன டைம் ஆகிடும். நம்ம பேசாம ரெவலேஷன் படிக்க போயிடலாம். பைபிளோட லாஸ்ட்ல இன்னதான் போட்டுக்கிற ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்துடலாம். இதுக்கு மேலே என்ன ஆண்டவரே பண்ணுறது அவங்க? எனக்கு முதல்ல நீங்கள் காட்டின இறக்கம் போதும் ஆண்டவரே. இவங்க என்ன ஆண்டவரே பண்ண போகிறாங்க இனிமேல்? இவ்வளோ பாவம் பண்ணிட்டு எனக்கு தான் திருந்துற மாதிரியே தெரியல ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே வேணுங்களா? அதான் நினச்சிங்க இவங்க ஏன் நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன் தெரியுமாடா? அந்த ஆவியில் டக்குன்னு எழுதிட்டு ஏன் தெரியுமா? நான் வேணும் ஒன்றா இருக்கணும்ட்டு அது ஆசிரியர் விடாம கட்டி இவன் மத்தியில் வச்சது ஏன் தெரியுமா? நானும் வேணும் ஒன்றா இருக்கணும். சரி இவன் பாவத்தில் கஷ்டப்படுறான் அப்படின்னு என் மகன் இயேசு அனுப்பிச்சேன். ஏன் தெரியுமா? இவனும் நானும் ஒன்றா இருக்கணும். ஏன் இவ்வளோ பெரிய பருவம் கட்டிருக்கேன் இந்த உங்களுக்காக நினச்சிக்கலாம். ஒரு நாள் இவன் புரிஞ்சுப்பா, திரும்பி வருவான். இவனும் நானும் ஒன்றா இருப்போம் கூட. எங்கடா என்னை ஒரு நாள் கூட தேட மாட்டாங்க. வேற எங்கேயோ உட்காந்துருக்கான். மேலே என்ன நேசிச்சா என் பிரசன்ன வந்து உட்காந்துருப்பாள்ல. ஏதோ ஒரு மீட்டிங்கில் ஏதோ ஒரு மலை மேலே நடந்த ஒரு கூட்டத்தில் உருது என்னை எவ்வளோ நேசிச்சு தெரியுமா? என் பிரசனத்திலே இருக்கலான்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இப்போ எங்கே போச்சு அந்த ஆசை? வேற எதையோ தேடி தேடி போல. இவ்வளோ பெரிய பல்லவத்தை யாருக்கு திரும்ப வருவாங்க? இந்த தேவத்தோட்டத்தில் இவ்வளோ வேற யாருக்கும் இல்லைம்மா. நீங்கள் நானும் ஒன்றா இருக்கணும். எல்லாமே ஒன்றுதான். இந்த அப்பாவுடைய எல்லாமே ஒன்றுதான். ஆனால் அப்பாவை தேடி வரணும்ல நீ, என் பிரச்சனத்தில் வரணும்ல நீ. அவனை நேசிக்கிறம்மா. நீ எங்கே விட்டு போனியோ, நீ யார் யாருக்குனால போறியோ நல்லா யோசிச்சுப்பாரு. அவங்களாம் உன்னை எனக்கு நேரம் வழி நடத்துறாங்க. அவங்களாம் உன்னை கடவுள் நேரம் வழி நடத்துறாங்க. தேவையில்லாத வீண் காரியத்தை பேசினு, அசுத்தமான வார்த்தைகளை பேசினு இந்த உலகத்தோட சேர்ந்துட்டலம்மா நீ. நான் உன்னை எவ்வளோ நேசிக்கிறேன் தெரியுமா?